ஹாய் மக்களே, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வீடு வச்சுருந்தாலும் உங்களுக்காக தான். நீங்களே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு நல்ல அழகாக கட்டணுங்கிற ஒரு கனவு இருக்கும். ஆனால் அதுக்கு அந்த கனவை நனவாக்குற என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு தான். அது யார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க? நம்ம பிஸ்னஸ் பெஞ்சு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனு, இன்டீரியர் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட மெயின் ஆஃபீஸ் நம்ம கரூரில் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளே முன்னாடி வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் பிஎம் இன்டீரியர் நம்ம கோயில்பட்டியில் இருக்காங்க. அதோட லொக்கேஷன் எங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஃபர்னிச்சர் இருக்கும். அதுக்கு எதிர்த்தாக்கிலே பார்த்தீங்கன்னா இருக்கும். அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே இன்டீரியருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா அழகழகாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் அழகழகாக பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இன்டீரியர் உங்கள் வீட்லேயே வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுவும் பட்ஜெட்டில் ப்ரீமியமாகவும் இருக்கும், பட்ஜெட்லேயும் இருக்கும். எல்லா ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க. உள்ளே அப்படி என்னெல்லாம் ப்ராடக்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன். நம்ம அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க போகலாம். ஹாய் பிரதர். ஹாய் பிரதர். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. சொல்லுங்கள். நம்ம பிஸ்னஸ் பெஞ்சோட இன்டீரியர் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் தூத்துக்குடியில் நீங்கள் தான் டீலர்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் பிரதர். ஆமாம் பிரதர். அதான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும் சார். கண்டிப்பாக வாங்க பிரதர். ஷோரூமில் என்னென்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, வாங்க ப்ரோ. நான் எதுக்காக மெயினாக வந்திருக்கேன்னா, நம்ம வீடு கடற்கரை சைடு திரேஸ்வரம் சொல்லியே வேணும். செவுரில் எவ்வளோதான் என்ன பெயிண்ட் அடித்தாலும் சரி, அது உதிர்ந்து ஒரு மாதிரி வந்துடுது, ஈரமாகவும் இதாகிடுது. சரி சரி. அதுக்கு தான் சரி ஏதாவது ஷீட் மாதிரி போட்டலாம் அப்படின்னு விசாரிச்சு தான் இங்கே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க பிரதர். அதுக்கான ஷீட் அங்கே இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஓகே பிரதர். அப்போ அதுக்கு சொல்யூஷன் இருக்குது? கண்டிப்பாக இருக்குது பிரதர். ஸோ இந்த ப்ராடக்ட் பேர் தான் பாலிகிரானைட் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க. இது 8க்கு 4 சைஸில் இருக்கும். ஒரு ஷீட் 32 ஸ்கொயர் ஃபீட் கவர் ஆகும். ஸோ இப்போ இதோட நீங்கள் சொன்ன ப்ராப்ளமுக்கு மெயினான சொல்யூஷன் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் பெயிண்ட் போனீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லியான பெயிண்ட் அடித்தாலும் சரி அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஷீட்டுன்றது இது 100% வாட்டர் ப்ரூஃப். ஸோ அப்போ அந்த வாட்டர் ப்ரூஃப்ன்றப்போ நீங்கள் சொன்ன சொல்யூஷனுக்கு ஏற்ற மெட்டீரியல் தான். இதிலே நமக்கு கிளாஸி ஃபினிஷும் இருக்குது, அதே மாதிரி மேட் ஃபினிஷும் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் நமக்கு 30-30+ கலர்ஸ் இருக்குது. நம்ம என்ன கலர்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்களே உங்கள் இடத்துக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். இன்ஸ்டலேஷன் நாங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர் ப்ரோ. அந்த மாதிரி உதிர்ந்துலாம் வராது, பெயிண்ட் வர்ற மாதிரி இந்த ஷீட்டே வராது பிரதர். ஏன் அப்படின்னா இது 100% வாட்டர் ப்ரூஃப். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸுமே 100% வாட்டர் ப்ரூஃப். ஸோ அப்படின்றனால இதில் இப்போ சப்போஸ் ஃபேட் ஆகுதுன்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ அப்போ ஃபேட் ஆகுதுக்கு 10 இயர்ஸ் நாங்களே பிராண்ட் வாரண்டி கொடுத்துருவோம். இப்போ ஆன்டி ஃபேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நாங்களே, நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ஃபேட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாங்களே உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சூப்பர். 10 வருஷத்துக்கு போட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்புறமும் இருக்குமா? அது பாட்டு இருக்கும்போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஒரு 30 இயர்ஸ் இருக்கும்போது. ஏன்னா இது பிவிசி யூபிவிசி மெட்டீரியலில் தான் இருக்குது. ஸோ இப்போ யூபிவிசி மெட்டீரியல் டோர்ஸ் எல்லாமே ஒரு 30 இயர்ஸ் வருகிற பட்சத்தில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லை வரைக்கும் அப்படியே இருக்கும் சார். ஓகே. ஆனால் ஸ்ட்ராங்காக தான் இருக்குமா? ஸ்ட்ராங்காக தாராளமாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சார். நீங்கள் நல்லா தான் இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. அதாவது இந்த பாலிகிரானைட் ஷீட்டை நாங்கள் எல்லாமே பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு அது எப்படி வரும்ன்ற ஐடியா உங்களுக்கு தெரியாதுன்ற இல்லைங்கனால நாங்கள் இதே ஒரு மொபைல் ஷாப்பில் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த சைட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அப்போ அந்த சைடில் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே வாலில் ஒரே கலர் ஒட்டணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இப்போ ஒரே வாலில் நாங்கள் 2 கலரை மிக்ஸ் பண்ணி இங்கே ஒட்டியிருக்கோம். இப்போ பேர்ல் ஒயிட் அப்படின்ற மாடலை நாங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு பிளாக் மிராஜ்ன்றதை நாங்கள் பார்டரில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு செல்ஃபி பாயிண்ட் வச்சுருக்கோம். அந்த செல்ஃபி பாயிண்டில் அதை ஹைலைட் பண்ணோம் அப்படின்றதுக்காக பேக்ரவுண்டில் அந்த பிளாக் கலர் ஷீட்ஸை ஒட்டிட்டு நாங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம். பிரதர் நீங்கள் வாலில் மட்டும் தானே கேட்டிங்க. அதே மாதிரி இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சீலிங்லேயும் வரும் இல்லைங்களா? இப்போ நான் மேலே ப்ராப்பராக வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணல அப்படின்னா அந்த தண்ணி இறங்குற பிரச்சனை இருக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர் ஜிப்சம் சீலிங் வச்சு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுவே அந்த ஷீட்டு தண்ணியில் ஊறி ப்ராப்ளம் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராப்ளம் சொல்யூஷனை கவர் பண்ணுறதுக்குமே எங்கிட்ட பொருள் இருக்குது. ஸோ அதுதான் சாஃப்ட் வால் பேனல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ப்ராப்பர் உட் டெக்ஸ்சரில் நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். இது மேலே சீலிங் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள்
ஆமாம். ஸோ இந்த சீலிங் போடுறதுக்கு நம்ம நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்டிங்கோ மெயின்டெனன்ஸோ எதுவுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஜிப்சம் சீலிங் போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ வால் பெயிண்டிங் பண்ணுறப்போ இதுவும் பெயிண்டிங் பண்ணும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நம்ம மறந்துடலாம், சீலிங்கு நம்ம எதுவுமே தொட வேண்டான்ற மாதிரி மறந்துடலாம், அப்படியே கிடக்கும். அதுவும் அங்கே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் அது பாட்டுக்கு பில்டிங் எத்தனை வருஷம் இருக்கோ அதுவும் இருக்கும். பண்ண மாட்டாங்க. அதனால அது அப்போ அது பாட்டு கிடக்கும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படியே இருக்கும். இதுலேயே நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வளைஞ்சாலும் வளைச்சிக்கணும், ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இதுலேயே நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இதிலே ஒன்று ஒரு கலர்ஸ் இருக்கும் போது இப்போ நம்ம ஒரு இன்டீரியர் எப்படி டிசைன் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டீ குட் கலரு, ஜக்கோபியன் வுட்டு, இப்போ பியூர் ஒயிட் வேணும்னாலும் நம்ம பியூர் ஒயிட்லேயும் இருக்குது. ஒயிட்லேயே நமக்கு வுட் டெக்ஸ்சர் வேணும் அப்படின்னாலும் வுட் டெக்ஸ்சர்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் இருக்குது. இந்த மாதிரி கலராக பொறுத்து இன்டீரியரை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரே கலர் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ அதனால் நம்ம அந்த இன்டீரியர் என்ன கலர் இருக்கோ அதை மேட்ச் பண்ணி கூட நம்ம கலர்ஸ் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த பேனல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து 12 அடிக்கு 1 அடி வரும். ஸோ அப்படினால நாங்கள் இதுக்கு ஒரு 1 ஃபீட்டு கூட வச்சிருக்க மாட்டோம். அதனால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாதனால இதை சைட்டு ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் பால்கனிலையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். வாங்க அந்த சைட்டை கூட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சாஃபிட் அப்படின்னா சாஃபிட் மட்டும் தனியாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க பிரதர். நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய ஜிப்சம் சீலிங் கூட காம்பினேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜிப்சம்மை சுற்றி நம்ம பார்டர் பண்ணிவிட்டு சென்டரில் சாஃபிட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சாஃபிட் தனியாக யூஸ் பண்ணனாலும் நீங்கள் பால்கனி ஸ்டில் தனியாக யூஸ் பண்ணால் அதுக்கான லுக்ஸ் தனியாக இருக்கும். பிரதர் நம்மகிட்ட பாலிகிரானைட் ஷீட்ஸ் மட்டும் இல்லை, இன்டீரியருக்கு நமக்கு தேவையான பொருட்கள் இன்னும் நிறையா இருக்குது, வாங்க பார்க்கலாங்க. நிறைய ஐட்டம் வச்சுருக்கீங்க அப்போ? ஆமாம், நிறைய இருக்குது பிரதர். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா WPC பேனல்ஸ், வுட் பிளாஸ்டிக் காம்போசிட் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு பாலிகிரானைட் ஷீட்டை வந்து 4 பக்கமே பாலிகிரானைட் ஷீட்டே போடணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ ஒரு லிவிங் ஹால் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு வாலை ஹைலைட் பண்ணணும், அந்த இடத்துல டிவி யூனிட் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த பேனல் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ அது இதில் ஒன்று ஒரு திக்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ ஆமாம், கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டலேஷனும் நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் எல்லாருமே யோசிப்பாங்க பொருளை உங்கள்கிட்ட வாங்கிடுவோம், நாங்கள் எங்கே போய் இன்ஸ்டலேஷன் பண்ண ஆள் கிடைக்கலையே அப்படின்னு. ஸோ ஆனால் நாங்கள் அதையும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் கண்டிப்பான முறையில். மக்களே, உங்கள்கிட்ட பாலிகிரானிக் சீட் மட்டும் இல்லை, உங்கள் இன்டீரியரை இன்னும் சூப்பராக வேறு லெவலில் கொண்டு போகணும்னா இதுக்கு தக்கன நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. பார்க்குறப்பவே நல்லா இருக்குது. இதெல்லாம் மொத்தமாக ஒரு பெரிய வாலில் அடித்தோன்னா பெரிய சீட்டாக அடிக்கிறப்ப வந்து உங்கள் வீடே வந்து வேற லெவலில் அப்படியே கூஸ் பம்ப்ஸாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்டீரியர் ஒர்க்கில் மெயினாக உங்கள் வீடு நல்லா தெரியணுமா, இன்டீரியர் ஒர்க்கு தான் முக்கியம். அது வீடு கட்டுறப்பவே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், பக்காவாக பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மளாம் அந்த டைம்லலாம் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணலை. இனி நெக்ஸ்ட் வீடை ரெனோவேஷன் பண்ணுறப்போலாம் இன்டீரியர் ஒர்க்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். முக்கியமாக எங்கள் வீட்டில் அந்த ஒரு வால் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி சீட்டு எல்லாம் தாராளமாக எல்லா சீட்டுமே யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வாட்டர் ப்ரூஃப் தான், எல்லாமே 100% வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ள போட்டு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பிரதர். ஓகே பிரதர். இங்கே ஏதோ இருக்குது, இது என்ன சார்? ஆமாம் பிரதர், இது வந்து நம்ம ஸ்டோன் பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரதர். இது வந்து பேம்பூ சார்கோல் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே வால்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இது ஒரு பேட்டர்ன். இப்போ பாலிகிரானைட் ஷீட் பார்த்தீங்க இல்லையா, அது நமக்கு கொஞ்சம் ஒரு கிரானைட் ஃபினிஷில் இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டோன் ஃபினிஷில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு கலர்ஸ் இருக்குது. இதுலேயே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பிரதர். பிரதர் இன்டீரியருக்கு இவ்வளோ அழகான இருக்குன்னு பார்க்குறீங்களே, பட் ஆனால் இதே இது எக்ஸ்டீரியர், அதுவும் நம்ம ஊரில் இருக்கிற மலைக்கு வெயிலுக்கும் ஃபேட் ஆகாமல் இருக்கணும், பார்க்கவும் அழகாக இருக்கணும்னு அதுக்கு மெட்டீரியல் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்மகிட்ட இருக்குது. வாங்க அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாத்துக்கும் இருக்குது பிரதர் நம்மகிட்ட. இருக்கு பார். இதுதான் வந்து WPC எக்ஸ்டீரியர் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுலேயே நமக்கு ஒரு 4 விதமான கலர்ஸ் இருக்குது. இது நமக்கு வந்து 10 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் இருக்கும். ஸோ அந்த நீங்கள் வெளியே இது கூட மெர்ச் பண்ணி இப்போ ACP ஷீட் இருக்குல்ல பிரதர். ஸோ இப்போ இது மட்டும் தனியாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு விதமான இருக்கும். இது கூட நீங்கள் மெர்ச் பண்ணுற மாதிரி ACP ஷீட் யூஸ் பண்ணுறீங்களா, அது கூட நம்ம சேர்த்து கூட அதை யூஸ் பண்ணிக்கலாங்க பிரதர். பிரதர் எக்ஸ்டீரியருக்கு நம்ம WPC பேனல் மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம ரூஃபிங் சொல்யூஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட
டிஸ்பிளேஸ் தான் இது. ஸோ இதிலே ஒரு கலர் இல்லை, நமக்கு 5 விதமான கலர்ஸ் இருக்குங்க பிரதர். ஸோ இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 அடிக்கு 3 அடி வரும். ஒரு ஷீட் வந்து 21 ஸ்கொயர் ஃபீட்டு கவர் ஆகும். ஸோ இது வந்து இப்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே இதுன்ட்டு இல்லை, எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்னோட சொந்த ஆஃபீஸ்லேயோ சொந்த வீட்லேயோ எங்கள் டீலர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்த்து தான் மக்களாகி உங்களுக்கே கொண்டு வரோம். ஸோ அதை நீங்கள் குவாலிட்டி இஷ்யூ இருக்கும் என்ன ஏதுன்றதை நீங்கள் சந்தேகமே பட வேண்டாம், நாங்களே எல்லாம் அஷ்யூர் பண்ணி தான் உங்ககிட்ட கொண்டு வரோம். ஸோ இதே இது தான் நான் எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் போட்டிருக்கேன். ஸோ அங்கே அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது போட்டு எவ்வளோ நாள் இருக்கும் பிரதர்? இது போட்டு நம்ம 6 மந்த்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ இதே இது என் வீட்டில் வந்து நான் போட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே இருக்கும் பிரதர். 5 வருஷமாக இருக்குது பிரதர். ஸோ அந்த இதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலான்னு. ஆமாம் பிரதர், இதுதான் நம்ம வந்து PU ஸ்டோன் பேனல்ஸ்னு சொல்லுவோம் பிரதர். இப்போ நீங்கள் ஒரு பாறை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் வைக்க முடியுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அந்த லுக் நமக்கு வேணுன்ற இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் பிரதர். தீம் பார்க்லலாம் தண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம் பிரதர். இதுதான் PU ஸ்டோன் பேனல்ஸ் தான் பிரதர். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணிக்கலாம்? ஒரு பெட்ரூம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெட்ரூம் பேக் பேனல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பெட்டுக்கு பின்னாடி குஷன் வச்சு பேலன்ஸ் இருக்க ஏரியா பிளேனாக விடாமல் இந்த மாதிரி ஸ்டோன் பேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி யூனிட் பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ் எடுத்து செட்டப் போடுறீங்க அப்படின்னா அது எம்டி கேபினுக்கு பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன்றது நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பொறுத்தா பார்த்தா எங்கே வேணால் பயன்படுத்திக்கலாம். இது ஆமாம், டிவி யூனிட்லாம் வச்சு ஒரு லைட் கொடுத்தோம்னா பயங்கர எஃபெக்டாக இருக்கும், நல்ல எஃபெக்டாக இருக்கும். ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். ஸோ இதுலேயே வந்து நம்ம கலர்ஸு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம டிஸ்பிளேல 3 வச்சுருக்கோம். ஸோ இதுக்கான இதில் நம்ம கேட்டலாக்ஸில் எல்லாமே இருக்கும். இதை பார்க்குறப்ப ஏதோ தரையில் வழுக்காம இருக்க போடுற மாதிரி இல்லை இது தரைக்கு கிடையாது. தரைக்கு நமக்கு வேறு மெட்டீரியல் இருக்குது பிரதர், வாங்க பார்க்கலாம். பிரதர் நீங்கள் பாறையில் மட்டும்தானே இருக்கேன்னு கேட்டீங்க, அது பாறை மாதிரி இல்லாமல் வுட்டு ஃபினிஷ்டே நம்மகிட்ட இது ஃப்ளோரிங்கே இருக்குது பிரதர். இது என்ன அப்படின்னா SPC ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க பிரதர். ஸோ இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃபு. நீங்கள் இதில் வந்து இப்போ முன்னாடி வந்து வுட்டன் ஃப்ளோரிங்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்கான அப்டேட்டட் மெட்டீரியல் தான் இதுன்னு சொல்கிறாங்க. இப்போ SPC ஃப்ளோரிங் சொல்லிட்டு இது 100% வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வந்து இதை தண்ணியில் ஊற்றி அலசினாலும் அலசிக்கலாம், தண்ணியை ஊற்றி என்ன புல் உட்காந்து துணி துவைக்கினாலும் உட்காந்து துவைச்சிக்கோங்க பிரதர். எனக்கு ரொம்ப நாளாக டவுட் இருந்துச்சு, வெளிநாட்டு படத்துலலாம் பார்க்குறப்போ ஃபுல்லாக வுட்டு ஃப்ளோராக தான் போட்டு வச்சிருக்கோம். கண்டிப்பாக அது இதுதான் பிரதர். அந்த லுக் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பிரதர். நீங்கள் அது எங்கேயும் போக வேண்டாம், நம்ம இடத்துல லைவாக பயன்படுத்திருக்க வந்து பாருங்க. ஆமாம் ஆமாம். ஸோ இதில் நம்ம நடக்கும்போது கூட அந்த வுட்டு மாதிரி நடக்கிற மாதிரியே இந்த டெக்ஸ்டரோடு இருக்கும் பிரதர். இருங்க வரேன், நான் பார்த்துறேன். ஆமாய்யா, அப்படிதான் இருக்கு, அந்த ஃபீலோடயே இருக்கு. ஆமா கண்டிப்பா. அந்த இது மாதிரி டிசைன் மாதிரி இல்ல, இல்லாம நீங்க அந்த டெக்ஸ்சர் அப்படியே நீங்க ஃபீல் பண்ண முடியும். டெக்ஸ்சரோடயே இருக்கு. ஆமா ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஆமாம், அதே மாதிரி இல்லை இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் AC போட்டாங்க அப்படின்னா தர கூலாவது டைல்ஸு கிரானைட்லாம் அந்த வயசானவங்களுக்கு காலில் பிடிக்குதுன்ற மாதிரி இஷ்யூ இருக்கும். அதையும் இது சால்வ் பண்ணி கொடுக்கும். அது இப்போ தரையில் படுத்தோம் அப்படின்னா கால் இழுக்குது கை இழுக்குன்ற சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இதையும் இது சால்வ் பண்ணி கொடுக்கும்போது. ஓகே, அப்புறம் சொல்ல போனால் நம்ம மொசைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். மொசைக்கு தான் அந்த மாதிரி வழியெல்லாம் தாராளமாக நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பெரியவங்களுக்கு இதை நீங்கள் பர்டிகுலராக பயன்படுத்தலாம் பிரதர். ஓகே சூப்பர் பிரதர். நம்ம ஃப்ளோரிங் மட்டும் நாங்கள் அதை பயன்படுத்தலை. இப்போ நான் பாலிகிரானைட் ஷீட் வெளியே பார்த்தீங்க இல்லையா, அதுவும் நம்ம ஆஃபீஸ்லேயே பண்ணியிருக்கோம் பிரதர். இது ஸோ இதுவும் நம்ம பாலிகிரானைட் ஷீட்டில் பண்ணது தான் பிரதர். இப்போ இதோட லுக் என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது நீங்களே நேரில் பார்க்குறீங்களே, மக்களுக்கு சொல்லுங்கள். பார்க்குறப்பவே நல்ல ப்ரீமியமாக இருக்கு. ஆமாம் பிரதர், கண்டிப்பாக ராயல் லுக்கு வந்து கொடுக்குது மக்களே. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக பிரதர், நல்லா இருக்குண்ணே. இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறதுக்குலாம் கண்டிப்பான மாதிரிலாம் உங்களுக்கு ரிச் லுக்கு கிடைக்கும் போது. நீங்கள் இதே இது கிரானைட்டில் நான் பண்ண போகிறேன் இல்லை நான் வேறு மெட்டீரியலில் பண்ண போகிறேன்ற காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது பாதி விலை கூட இதில் வராது பிரதர். உங்களுக்கு பாதி விலைக்கே இந்த லுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே சூப்பர் ப்ரோ. ஆனால் வாட்டர் ப்ரூஃபும் ஆமாம். இப்போ இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ நிறைய செலவாகும். இப்போ பணக்கார மக்கள் மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது, யார் நினச்சாலும் பாமர மக்கள் நினச்சாங்களும் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இதோட விலை எல்லாமே இருக்கும் பிரதர். இதை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எங்கேயுமே போக நாங்களே வந்து உங்க இடத்துக்கு இதே மாதிரி இன்ஸ்டாலேஷன் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பிரதர். வந்து வாங்கினா போதும், இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்து நீங்க ஜம்முன்னு சேர்ல வந்து உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி தூத்துக்குடி சரௌண்டிங்ல எங்கனாலும் பண்ணி கொடுக்கலாம் பிரதர். ஓகே சூப்பர். மக்களே, உங்க வீட்டுக்கு இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னா மறக்காம உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்ல
தெரியும். கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களும் வீடு கட்டுவீங்க. இதே மாதிரி இன்டீரியர் நம்மளும் போட்டே ஆகிறோம். மறக்காம நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதர் இருக்கிறதுலே நம்ம ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரினா அதுக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வால்பேப்பர்ஸ். இப்போது வால்பேப்பர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா குழந்தைகள் விருப்பப்படுற மாதிரி மிக்கி மவுஸ் பேட்டர்ன்லேயும் நம்மகிட்ட இருக்குது பிரதர். அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு கிளாஸியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிளாக் தீம்டு இருக்குது, ஒயிட் தீம்டு இருக்குது, உட்டன் பேட்டர்ன் இருக்குது. நம்ம இருக்கு சொல்லிகிட்டே போகலாம் பிரதர். இன்னும் 30 விதமான பேட்டர்ன் நம்மகிட்ட வால்பேப்பரும் அவைலபிளாக இருக்குது. வால்பேப்பரை நீங்கள் ஒட்டி கொடுத்து நாங்களே வந்து சைட்டுக்கு ஒட்டி கொடுத்துருவோம் பிரதர். ஓகே சூப்பர். ஓகே பிரதர். இதுவும் கொஞ்சம் பட்ஜெட்டில் தான் இருக்குது. இது பட்ஜெட் நம்மகிட்ட இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பட்ஜெட் தான் பிரதர். நீங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் மாதிரி இதை திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பாலிகிரானைட் ஷீட் எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பெயிண்டிங்கு 10 வருஷம் பண்ணலான்றதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும் பிரதர். எல்லாமே நம்மகிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது பிரதர். நீங்கள் யோசிக்காமல் நீங்கள் எங்கள் ஷோரூம் விசிட் பண்ணி பார்த்து மக்களே நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ப்ராடக்ட்டையுமே நம்ம பிஸ்னஸ் பெஞ்சோட ஓன் ப்ராடக்ட் தான். அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தூத்துக்குடி சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் ப்ரோ தான் விஎம் என்டர்பிரைசஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு கீழே ஷோ ஆகும். உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவாங்க. நம்ம தூத்துக்குடி சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் சரி, ஆல்ரெடி வீடு கட்டி வச்சுருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இந்த சோறு என் வீட்டில் இருக்கு பாருங்க, அதே பிரச்சனை உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதையும் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக பிரதர். நீங்கள் ஒரு சீட் ஒட்டி கொடுக்கணும்னு கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து பண்ணி கண்டிப்பாக. ஓகே சூப்பர். ஓகே மக்களே, மறக்காம வந்து வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு உபயோகமா இல்லைனாலும் யாருக்காவது உங்க சொந்தத்துல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தேவைப்படும், தேடிட்டு இருப்பாங்க, மறக்காம உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, டாடா பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கான்டாக்ட் டீடைல் கீழே இருக்கும். இப்போ தேவைப்படாதுன்னா எப்போனாலும் தேவைப்படும். மறக்காம வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோம். இவங்களோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு பிசினஸ் பெஞ்சோட இன்ஸ்டா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நேசமணி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.